ஹலோ மக்களே, நீங்களா எப்படி இருக்கிறீங்க? நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பாருங்களேன், செமையா இருக்கு இந்த வீடியோ. எங்க அண்ணன் செஞ்சுட்டாரு உன்னை. உதயநிதி அவர்களே, எங்க அண்ணனை பத்தி டபுள் மீனிங்ல பேசின நீங்க யாருன்னு எங்களுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. பெண்களை இழிவாக பேசின நீங்க இதுக்கப்புறம் இந்த ஆட்சியில நிக்கவா வரவே முடியாது. பாத்துக்கலாம், நீங்களா நாங்களான்னு பாத்துக்கலாம். பெண்களா இல்ல ஆண்கள் ஆட்சியான்னு பாத்துப்பாய். எங்க அண்ணன் இருக்கிற வரைக்கும் நீ இங்க வர முடியாது. இதுக்கப்புறம் எதிர்ப்பே இல்லையே. எங்க அண்ணன் ஒண்டி தான். அவரு என்ன சொல்றாரோ நாங்க என்ன சொல்றோமோ அது ஒண்டி தான் இங்க நடக்கும். எதிர்ப்பு என்ன வரப்போகுது பாத்துப்போம், அதுவும் செஞ்சிடுவோம். ஒரே கவலை என்ன, திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன மக்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம உதயநிதி சார் பெண்களை பற்றி தவறாக பேசிவிட்டார் என்று பெண்கள் ரொம்ப கோபமா இருக்கிறாங்க. இதை விட உங்களுடைய தலைவருடைய வீடியோ பாருங்க. என்ன மாதிரி என்ன சேலையங்கானு உள்பாவாடையங்கானு வெறும் ஜட்டியோட நிக்கிற. இது ஷார்ட்ஸ். ஏய், உங்களுக்கு அது ஷார்ட்ஸ், எங்களுக்கு அது ஜட்டி. ஆமா, என்ன மேல மாறாப்பையங்கானு ஜாக்கெட்டியங்கானு வெறும் பிராவோட நிக்கிற. இது ஸ்லீவ்லெஸ். அக்குல காத்து வாங்குறது, தொப்புல தோடு போடுறது, தொடையில ஆர்ட் வரையிறது. ஆர்ட் சும்மா சொல்லக்கூடாது. உங்க பொண்ணோட அந்த ரெண்டே இன்னொரு விஷயங்க, உங்களை கம்பேர் பண்ணும் போது அங்க கொஞ்சம் கம்மி தாங்க. கைய வச்சு சொல்லு. உங்களெல்லாம் கூட்டிட்டு போய் நல்லா பண்ணணும். அந்த பக்கம் திரும்பி ஆனதுனால எனக்கு சரியா தெரியல. கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி ஆட்டினீங்கன்னா இதுக்கு யாராச்சும் குரல் குத்தீங்களா? யாரையும் தவறாக பேசக்கூடாது. நான் எனக்கா அது எல்லாருக்கும் தான். இந்த மாதிரிலாம் அபாசமான ஒரு பேச்செல்லாம் படத்தில் நடிச்சுட்டு அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காதுங்க. சும்மா வயிற்று எரிச்சல். எதுக்காக வயிற்று எரிச்சல்னு தெரியல. போக போக நம்ம தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்வார்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மக்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரையும் தவறாக பேசக்கூடாது.